வணக்கம். மோகன் காந்தி, மாநில செயலாளர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. இன்றைய தினத்தில் மகாத்மா காந்தி அவருடைய நினைவு நாள். இன்றைய தினத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் மதசார்பற்ற இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேசத்தை வடிவமைத்த மாபெரும் தலைவர். இந்த நாட்டுடைய தேசத்தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய மக்களுடைய கோடான கோடி நெஞ்சங்களில் நிறைந்திருக்கக்கூடிய தலைவர். அந்த தலைவரை மதசார்பற்ற நாடை உருவாக்கக்கூடாது, இது மதம் சார்ந்த நாடாக இருக்க வேண்டும் என்று சுதந்திர இந்தியாவில் முதலில் தீவிரவாதத்தை வித்திட்டு ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு இயக்கத்தினுடைய தோழர்கள் நாதுராம் கோட்சே அவர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த ஒரு நாள்தான் இந்த நாள். இந்த நாளிலே மகாத்மா காந்தி அவர்கள் எந்த அளவிற்கு இந்த நாட்டையும் மக்களையும் நேசித்தார் என்று சொன்னால், சுதந்திரத்திற்காக தன்னை அர்ப்பணித்து பாடுபட்ட ஒரு தலைவர். ஆனால் தனக்கென்று இந்த நாட்டில் எந்த விதமான அதிகாரமும் பதவியும் வேண்டாம் என்று சொன்ன ஒரே தலைவர். அப்படிப்பட்ட மகத்தான தலைவருடைய நினைவு தினம் இன்று. மகாத்மா காந்தி அவர்களை பொறுத்த மட்டில் இந்த நாடு பல மொழி, பல கலாச்சாரம், பலவிதமான மாநிலங்களை இணைந்த ஒரு நாடு. இது நாடு என்பதை விட இது ஒரு தீபகற்பம். இது ஒரு தீபகற்பம். இந்த தீபகற்பத்தில் அனைத்து மதங்களும் இனங்களும் சாதிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு குடையின் கீழ் இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். அப்படித்தான் இருக்க இந்த இந்தியாவை வடிவமைத்தார். அதற்காக அவருடைய உயிரை கொடுத்தார். இன்றைக்கு இந்த நாடு பிளவுபட்டு இருக்கிறது. மதத்தாலும் சாதியாலும் பிளவுபடக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நிலைமை நீடிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அன்பை விதைத்த காந்தியடிகளுடைய வழியிலே இன்றைக்கு எழுச்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதே அன்பை விதைத்து மக்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார். அன்பை விதைக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு தீய ஒரு சக்திகளை ஒழித்து மதத்தாலும் இனத்தாலும் ஜாதியாலும் பிரிவினை இல்லாத ஒன்றுபட்ட இந்தியாவை மீண்டும் வடிவமைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கின்ற அருமை தலைவர் எழுச்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காந்திய வழியிலே பயணிக்கிறார். அந்த வழி நிச்சயமாக வெல்லும் என்பது என்னுடைய கருத்து.